வெள்ளை பூசணிக்கால தயிர் சேர்த்து இந்த மாதிரி ஒரு பொரியல் பண்ணி பாருங்களேன், அவ்வளோ சூப்பரா இருக்கும். 3/4 கிலோ காய் எடுத்து தோல் சீவி குட்டி குட்டியா கட் பண்ணி குக்கர்ல சேர்த்துக்கிறேன். 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். நீங்க சட்டியில கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். வெந்த காயை ஃபர்ஸ்ட் தண்ணி வடியறதுக்காக வச்சுட்டு 1 கப்பு தயிரையும் தண்ணி வடிக்கிறதுக்காக வச்சிருக்கேன். பாக்கெட் தயிரா இருந்தா நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். தயிர்ல இருந்து வடிச்ச தண்ணியும் காயில இருந்து வடிச்ச தண்ணியும் ஒன்னா சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு குடிச்சுக்கலாம், அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்ப காயும் தயிரையும் ஒன்னா சேர்த்துக்கிறேன். குட்டி ஸ்பூன்ல 1 ஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு சேர்க்கிறேன். அந்த தண்ணி எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க, அதுலயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், அதை அப்படியே குடிச்சுக்கலாம். ஒரு கடாயில 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்தி கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, பச்சை மிளகா கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பெரிய வெங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை சேர்க்கிறேன். நீங்க சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஆற வச்சுட்டு இந்த தயிர் கலவையோட சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவி தேங்காய் துருவல் சேர்த்தா பொரியல் ரெடி. இந்த தண்ணியும் வேஸ்ட் பண்ணாம கண்டிப்பா குடிச்சுக்கோங்க.